வாழ்த்துகிறேன். அருமையான அன்பு சகோதரர் பால் மருவர் அவருடைய இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ ஒரு தூர பார்வையோடு இங்கே ஒரு திருச்சபை இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இந்த பகுதி முழுவதும் சிஎஸ்ஐ இன்னும் குரு செய்கிறதுடைய கோட்டை இது. 22 சர்ச்சும் 26 சர்ச்சும் இருக்குது. இந்த பகுதியில் தேவதானம் எங்களுடைய தோட்டங்கள் இருக்குது, அங்கே 2-3 சர்ச் இருக்குது. மீஞ்சூர் வந்து என்னுடைய கிளை சபை. மீஞ்சூரில் வந்து யூனிட்டாக இருக்குது. இப்போ அங்கே இருக்க ஊழியர் எனக்கு ரொம்ப நண்பர். இந்த பகுதியில் தடிக்கி விழுந்தால் பெண்டிகாஸ் திருச்சபை. பெண்டிகாஸ் பாஸ்டரோட இவரோட ஒரு 30 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. அவருடைய நண்பர்கள், இன்றைக்கி அவருடைய நண்பர் தான் ஒருத்தர் சர்ச்சு காலை 5 மணிக்கு திறந்தார். இப்போ ஒரு பெண்டிகாஸ் சர்ச். நிறைய வள்ளூர் சாலமன், பெஞ்சமின், வள்ளூரில் இப்படி நிறைய பாஸ்டர்ஸ் இந்த ஏரியாவில் இருக்காங்க. இதுக்கிடையில் நமக்கு இங்கே ஒரு சர்ச்சு வேணுமா? இது ஒரு கேள்வி. எங்கே மளிகை கடை அதிகம் இருக்கும், அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், பொருள் நல்லாயிருக்கும், வியாபாரம் கூடிரும், அந்த சிட்டி வளர்ந்துடும். ஒரு கடை இருந்தால் சிட்டி வளராது. ஒரு கடைக்கு 5 கடை ஆச்சுன்னா விலை குறையும், பொருள் நல்லாயிருக்கும், சிட்டியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மக்களுடைய போகுன்னா சிட்டியில் போய் வாங்குறதோட இங்கே விலை கம்மி, நல்ல பொருள், கொஞ்சம் கடன் தராரு, கொடுத்து வாங்குறாரு, கொண்டாந்து டெலிவரி. அதே மாதிரி திருச்சபை என்பது எங்கே அதிகமாகுதோ அங்கே ஆத்துமாக்கள் அதிகமாகிட்டு இருக்கோம். திருச்சபை என்பது ஒரு ஐயா அழகாக சொன்னாங்க, இது மனம் மாற்ற இடம் அல்ல, மனம் மாறுகிற இடம். மதம் மாறுகிறது இல்லை. யார் மனம் மாறி ஆண்டவர்கிட்ட நிற்கிறாங்களோ அவளுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல அருமையான அன்பு சகோதரர் பால் மருவர் அவருடைய மாமனார் ஒரு பெரிய ஆயர் திருச்சபையில், காளிப்பையா எல்லாத்துக்கும் தெரியும். மூத்த ஆயர் 95 இயர்ஸ் கிட்டத்தட்ட இறந்துட்டா இருப்போம். அவருடைய மாமனார் ஃபாதர்லா, அவங்க பையன் இன்னைக்கு பிடி பிடிச்சி தூத்துக்குடி டைசிஸ், பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த தூத்துக்குடி டைஸில் பிடி முடிச்சு எனக்கு ஒரு கேட்டிகிஸ்டாக இருக்கிறார் அன்பு தம்பி. இன்னொரு தம்பி இங்கே இருக்கிறாரு. பொதுவாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்ஷிப் ஸ்தலமாக இதை மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு விசை கூட அப்படிப்பட்ட இந்த ஒர்க்ஷிப் என்பது நாம் கார்கில் திருச்சபையாக வந்திருக்கிறோம். ஏன்னா கார்கில் திருச்சபையை ஒரு யூனிட்டாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை ஆண்டோடைய சித்தம் இருந்தால் நம்ம மாத்தூர் திருச்சபையை அருமையான அன்பு சகோதரர் வேதநாயகம் ஐயா வந்தாங்க. அங்கே பால்ராஜ் ஐயா ஒரு பேரை மறந்துட்டு, அப்புறம் 5 பேர் குழு கொண்ட குழு வந்து ஸ்கூல் வச்சுருக்கிறாரு. 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்தாங்க. அன்றைக்கு உடனடியாக இருந்த அருமையான எம் கருணாகரன் நாயர் நம்ம ஆயரை போல் இருந்தாங்க. வயதில் மூத்தவர், ஒரு ரொம்ப நல்லவர். உடனே சொன்னோன்னா இன்றைக்கி இரவு அவங்க வீட்டில் போய் வேதனையா மொட்டை மாடியில் ஆரம்பித்தோம். சாமியில் ஐயா அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாரு. உடனே அங்கே ஒரு ஷெட்டை போட்டோம், சர்ச்சை ஆரம்பித்தோம். அதோடைய எஃபெக்ட் என்னென்னா, ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி, 70-80 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி இன்றைக்கி டார்கெட் 1.25 கோடிக்கு அந்த சர்ச்சை கட்ட போகிறோம். அந்த சர்ச்சை நம்ம 1.25 கோடி கிட்டத்தட்ட ஒரு டார்கெட்டோடு இப்போ வேலை கடைசி கட்ட பணிகள் இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் பொதுவாக சாதாரண எளிமையாக ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி புதன்கிழமை ஐயாட்ட பேசினேன். போனேன், உடனே ஐயா போவோன்னார். அப்படி அவர் அர்ப்பணிப்போடு கிளம்பி வந்திருக்கிறோம். பால்மோர்கிட்ட பேசுகிறப்ப அன்போடு நீங்கள் வாங்கினே ஆரம்பிங்கன்னு இருக்கிறார். ஆண்டுடைய சித்தத்தின்படி இங்கே இருக்கிறப்ப எனக்கு ஒரு திங்கிங் என்னென்னா, இதில் ஒரு ஷெட்டு போட வேண்டியது. மேலே ஒரு ஷெட்டை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷிப் ஆரம்பிக்க போகிறோம். ஷெட்டு போட்டு பெரிய லெவலில் ஒரு 2 நாள் மீட்டிங், நிறைய போஸ்டரு, நிறைய விளம்பரம். சிஎஸ்சி சர்ச்சு லேபிள் இருக்குது. லேபிள் இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள், அதாவது ஒன்று நம்ம அழகாக இப்போ வில்சன் ஜெபம் பண்ணார். யார் ஜெபம் பண்ணாங்க, சுற்றி தேடினேன். ஒரு பெரிய ஊழியக்கார மாதிரி ஜெபம் பண்ணார். முதல்ல ஒரு ஊழியராக போடுறப்போ மைக்கை பிடிக்க பயந்தார். அதுதான் இயற்கை. மைக் பிடிச்சி பேசுறதுக்கு ரொம்ப பயந்தார். இன்றைக்கி அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதே மாதிரி எங்கள் பால் மருவரோ யாரோ ஒரு கேட்டிகிஸ்ட் ஐயர் மூலம் நம்ம போடுறப்போ நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த பகுதி மக்களுக்கு ஆண்டுடைய விடுதலை நிச்சயமாக என்ன பண்ணும், கிடைக்கும். எங்கள் சர்ச்சு தண்டையார்பேட்டை சர்ச்சு நேதாஜினாரை பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டில் இருக்க ரொம்ப சத்தம் போடுவார். ஆனால் கடைசி காலங்களில் அவர் தான் பெரிய ஆதரவு சர்ச்சுக்கு வாட்ச்மேன் மாதிரி மாறிட்டார். ஏன்னா அற்புதங்கள், அவர் வீட்டில் அற்புதங்கள் நடைபெற்றுச்சு. பொதுவாக ஆண்டவரை யார் பார்க்குறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
மனிதனை வந்து வெற்றியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறார் ஆண்டவர், தோல்வியடைய விரும்புறதில்லை. ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை பார்த்தாரு, அவரோட துணைவியாரும் கவர்மெண்ட் வேலை, 2 பேருக்கும் அரசாங்க வேலை. அரசாங்க வேலையில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், என் வேலையை செய்ய நீ வான்னு. 2 பேரும் ஒப்பு கொடுக்குறாங்க, வேலையை ரிசைன் பண்ண போகிறாங்க. ரிசைன் பண்ணுறப்போ 2 பேருடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அவனுடைய காலிங் என்பது உறுதி செய்யப்பட்டுச்சு. அப்போ எந்த ஊருக்கு போகணும் 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் தனித்தனியாக பாசிங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை 2 பேருக்கும் காட்டுறார், குறிப்பிட்ட கிராமத்தை காட்டுறார். அது மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய மேப் வரைகிறாங்க. மேப் வரைஞ்சி ஜெபிச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு இந்தியா மேப்பில் கை வைக்கிறாங்க. அவர் ஒரு மேப்பு, இந்த அம்மா ஒரு மேப்பு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு மேப்பில் கை வைக்கிறப்போ 2 பேரும் ஒரே கிராமத்தில் கை வைக்கிறாங்க. ஆண்டுடைய அநாதி சித்தம் ஒரு கிராமத்துக்கு போகுது. அந்த கிராமம் என்னன்னா ஒரு தீவு. தீவுன்னா 4 பக்கம் கடல் தண்ணீர், நடுவில் ஊர். தீபகற்பம் 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலப்பரப்பு. இந்தியா தீபகற்பம், இலங்கை வந்து தீவு. தீவுனா சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி, அதான் தீவு. சைனா ஒரு தீபகற்பம், 3 பக்கம் தண்ணி இருக்கும். இந்தியாவில் 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலப்பரப்பு, மலை இருக்கு. அப்போ ஒரு தீவுக்கு தான் போனோம். தீவுக்கு போனா கப்பலில் தான் போனோம். கப்பலில் அவங்க போகிறதுக்கு முற்படுறாங்க. அந்த கேப்டன்ட்டு போய் டிக்கெட் வாங்குறாங்க. இதே மாதிரி வேறு மாதிரி இல்லை, நீ கேப்டன்ட்டே டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட் கேட்குறப்போ கேப்டன் அந்த குறிப்பிட்ட கிராமத்தை, குறிப்பிட்ட ஊரை சொல்லி டிக்கெட் கேட்குறப்போ அந்த கேப்டன் மேலே கீழே பார்க்குறாரு, அந்த ஊருக்கா போகணுங்கிறாரு. அவர் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. திரும்ப அந்த ஊருக்கா போகணும், திரும்ப அந்த ஊருக்கா போகணுமான்னு கேட்குறாரு. இல்லை நான் அந்த ஊருக்கு தான் போகணும், ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிற. அந்த ஊரில் வந்து மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக யார் போனாலும் அவங்கள சாப்பிட்ருவாங்க. அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டி சாப்பிட்ருவாங்க. நீ அதுக்கு ரெடியான்னு கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, இல்லை கடவுள் எங்களை தான் அங்கே தான் அனுப்புகிறாரு. அவர் திரும்ப இல்லை, அங்கே வேறு ஊருக்கு போங்களேன், எவ்வளோ இடத்துல ஊழியம் செய்யலாம், ஆண்டோடைய வார்த்தை நல்லவன்னு சொல்லலாம், செத்து போகிறதுக்கு போய் ஏன் போகிறேங்கிறாரு அந்த கேப்டன், அந்த கப்பலுடைய ஓட்டுநர். இவங்க விடாப்படி அங்கே தான் போகணுங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன போட்டு, லைஃப் போட்டு கையில் வச்சுக்கோ, லைஃப் போட்டை கையில் வச்சுக்கோ, உங்களை தாக்குற மாதிரி தெரிஞ்சால் லைஃப் போட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடணும், தப்பிச்சிருங்க. அதனுடைய ஆலோசனைங்க, அந்த நல்ல அட்வைஸாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த லைஃப் போட்டை எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டு அந்த தீபகற்பத்தில் அந்த தீவில் இறங்கினாங்க. தீவில் இயேசு நல்லவர்னு 1 வாரம் 10 நாள் சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய சுவிசேஷம் எடுபடலை. இவங்களை பார்த்து ஒருத்தரும் வரல. ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று வச்சுருக்கிறப்போ அது அவங்களுக்கு கப்பல்னு தெரில, போட்டுன்னு தெரில, யாரோ புதுசாக இருக்காங்க, டை எல்லாம் வித்தியாசமாக ட்ரெஸ்ஸு. இவங்களை பார்த்து பயந்து அந்த ஜனங்கள் வர மாட்டேங்கி. இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த தாட் அவங்களுக்குள்ளே வரல. அப்போ இவங்க 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. திரும்ப தகப்பனே, எங்களை இந்த கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்க, நாங்கள் சொன்னோம், ஒரே ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு ஒரே ஊரை 2 பேருக்கும் சொன்னீங்க, மேப்பில் ஜெபம் பண்ணோம், ஒரு ஊரை காட்டினீங்க. அந்த கேப்டன் இந்த ஊருக்கு போகாதங்கிறாரு, அந்த மனுஷன் சாப்பிட்றான், அந்த மனுஷங்க எங்களை பக்கத்துலேயே வரலையே, வந்தால் தானே எங்களை சாப்பிட, என்னப்பா செய்கிறதுன்னு திரும்ப ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் திரும்ப அந்த போட்டே காட்டுறாரு. இவங்க ஜெபம் பண்ணுறப்போ அந்த போட்டே அவங்களுக்கு தெரியுது. திரும்ப பேசுகிறாங்க, எதுக்கு எங்களுக்கு அந்த போட்டை காட்டுறீங்கன்னு கேட்குறாரு. இந்த மக்கள் கேட்குறப்போ அந்த போட்டை நீங்கள் ஃபயர் பண்ணுங்கிறார், எரிச்சிருங்கிறார். திடீர்னு அவங்க சாப்பிட வந்தால் நாங்கள் எப்படியா போவோம், பைத்தியக்காரன் ஆண்டவராக இருக்க, எங்கள் உயிருக்கு சேஃப்டியில் நாங்கள் எப்படியோ ஃபயர் பண்ணி அப்புறம் பாருங்கிறார். ஆண்டவர் ஒரு தாட்டு முடிவெடுத்து அந்த முடிவெடுத்தில் மாறுறதே இல்லை. பவுலடிகள் வந்து சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. கப்பல் உடையுது, கப்பல் உடைஞ்சு உயிர் சேதம். அந்த கப்பல் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் கப்பல் உடையுது. கப்பல் உடைஞ்சு தட்டி தடுமாறி ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வர்றப்போ ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்தாங்க. அதில் 17ஆம் வசனம் சொல்லுது, நீ அழகா சொல்லுது, ரோமர் 1:10, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் விசுவாசித்தான், ரோமர் 4:3 சொல்றாரு. அவர் விசுவாசித்தான். விசுவாசத்தில் என்ன நடந்தது, அவன் விசுவாசித்தான். கர்த்தருடைய சந்ததியில் பாதுகாத்துக் கொள்ளப்படும், அவ்வளவுதான். மகனை ஒப்பு கொடுக்க போறாரு, பலியிட போறாரு.
ஆனா ஆண்டவர் கடைசியில் அவர் என்ன பண்ணல, விடல. கடைசி அதை கத்தி எடுத்து அருவாவை எடுத்து ஒரு போடு போட்டா போட்டுன்னு போயிடும். அருவா எடுத்தாச்சு, வாங்கியாச்சு, இப்ப என்ன பண்ணணும், போடணும். அடுத்த செகண்டுக்குள்ள அவன் அவுட்டு. அது வரையும் பார்க்குறாரு. கடைசி நிலைமை. அப்பதான் ஆபிரகாமே அதோ பாரு அங்க ஒரு ஆடு இருக்குங்கிறாரு. அதுதான் ஃபெய்த். அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் அழகா அவங்க எடுக்கிறப்ப 1:17 சொல்லுது. என்ன சொல்லுது? அதுதான் ரோமர் 4:3 சொல்றாரு. விசுவாசம், ஃபெய்த். அந்த போட்டை அவங்க எரிக்கிறாங்க. அதுவரையும் அந்த மக்கள் அப்படி ஒரு தீயை பார்த்ததில்லை. அந்த தீயை பார்த்து பக்கத்தில் வந்து நிற்கிறப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் வருது. யாரெல்லாம் பலவீனப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை. எதுவரையும் அவங்களுக்கு வயத்து வலிக்கு மருந்து தெரியாது, தலைவலிக்கு மருந்து தெரியாது, நாகரிகம் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி இவங்க 2 பேரும் அந்த ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறப்போ அவங்க ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை. அதாவது 9 வரங்கள் வாங்கின, இது என்ன 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் அதிகாரத்தில் 9 வரம். அந்த 9 வரம் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் பிளெஸ்ஸிங்காக ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை நோக்கி நம்ம வந்திருக்கிறோன்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் அவர்கிட்ட வரணும். நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறேன், நான் பெரிய பிஸ்னஸ் மேன், நான் பெரிய ஊழியக்காரன், இதை விட்டுட்டு வந்து அவர் என்ன பண்ணுறதில்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, பேதுருடிகள் ஆண்டவர்கிட்ட வர்றப்போ ஒரு போட்டு ஓனர் ராம் முழுவதும் போராடுறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் கிடைக்கல. ஏசு வர்றாங்க. என்னப்பா, அவனுடைய ஏஜெண்ட் தான் யோவானாம். அந்த யோவானுடைய சகோதரர் யாக்கோவும் யோவானும் அதில் ஏஜென்ட்னு சொல்லியிருக்கு. அவங்க கரையில் நிற்பாங்க. பேதுரு பிடிச்சிருந்த மீனை கொண்டு இவங்க எருசலேமில் விற்பாங்களாம். அதில் போட்டிருக்கு. நான் முந்தா நாள் ஒரு மெசேஜ் அதை எடுக்கணும். அதை கேட்குறப்போ, இன்னைக்கு அதை வாசிக்கிறப்போ, அந்த டெக்ஸ்டை வாசிக்கிறப்போ அதனுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்க கரையில் நிற்கிறாங்க. அவன் ராம் முழுதும் போறான்னா என் ஒன்றுமே கிடைக்கல. சொல்றாரு, தள்ளி கொண்டு ஆழத்தில் போடு, வலைகளை போடுங்கிறார். தள்ளி கொண்டு போட்டால் என்ன நடக்கு அவங்களால? அப்பதான் சொல்றாரு, யூ ஆர் ஏ சன் ஆஃப் காட், நீர் தேவகுமாரன், நீர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன். ஒருவேளை வாழ்க்கையில பலம் இழந்து இருக்கிற நமக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்துல கொண்டு போறப்போம். ஆளுன்னா அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிர்வு ஆண்டவர் நல்லோடு கடந்து வந்திருக்கிறார். எனக்கு முந்தா நாள் சர்ச்சில் எல்லாரும் துக்கம் விசாரிச்சுட்டாங்க, என்ன ஆச்சு உனக்குன்னு. 2 நாள் மீட்டிங் கேன்சல் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு இது 6வது மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. 6வது மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. காலையில் 6வது சர்வீஸ் இது. த்ரோட்டு கொஞ்சத்துக்கு முன்னே வெண்ணி குடித்தேன் காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனால் த்ரோட்டில் கை வச்சு ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் ஒரு பெரிய இன்னைக்கு காலையில் கிளம்புறப்போ இதுவரை நீங்கள் கை விடுறதில்லை. எவ்வளோதான் சளி பிடிச்சாலும் த்ரோட்டை நீ விட மாட்டீங்க. அந்த மெசேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க. இன்னைக்கு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு. காலையில் நான் 5 மணி சர்வீஸில் அட்டன் பண்ணேன். 5 மணி சர்வீஸ் நம்ம கோயிலில் அட்டன் பண்ணிட்டு 6 மணிக்கு ஒரு சர்வீஸில் பேசினேன். அடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணேன். அடுத்து NMS சர்வீஸ் போனேன். இது 2, அதுக்கப்புறம் 2 சர்வீஸ் வந்திருக்கேன். ஆனால் அந்த விசுவாசத்தில் அந்த பேதர் என்ன பண்ணுறா, தூக்கி கொண்டே போடுறாரு. ஒன்றுமே கிடைக்கல. நிறைய கிடைச்ச பொழுது கொண்டே என்ன பண்ணுறாரு, இனிமே இந்த மீன் பிடிக்கிற வேலை எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுட்டு யாருக்கு பின்னால் வந்தார். அதை தான் பின்னால் கேட்குறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவோம் கூட வந்தோமே, எங்களுக்கு என்னப்பாங்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் ஒரு பணக்காரன் வந்து கேட்குறான். நீ கட்டளைகளை கடைப்பிடிங்கிறாரு. என் சிறு வயதுலேருந்து நான் கடைப்பிடிக்கிறேன்னு கேட்குறான். நீ அதெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குறப்போ அவன் பணக்காரன். அந்த பணத்தை விட்டுட்டு வர முடியல, அவனுடைய பெருமையை விட்டுட்டு வர முடியல. அந்த பெருமையை விட்டுட்டு வர முடியலங்கிற ஒரு இதுக்காக சொல்றாரு, பணக்காரன் என்ன யார் வர முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாது. கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியாது. நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு பின்னலவா. எப்பெல்லாம் பேதுருடிகள் பெருமைப்பட்டார் அப்பெல்லாம் அடி வாங்குவார். அதுதான் லூக்கா 14ஆம் அதிகாரத்தை சொல்ல, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன்
எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் விட்டுட்டு, யார் மனிதன், எந்த மனிதன் தன் பெருமை, டாக்டர் ஜெய்சிங் ஒரு சிறப்பான மருத்துவர். அவரை பற்றி இப்போ ஒரு வயதான ஒரு மனிதர் கார்னேஷனில் இருக்கிறார். அவர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டர். இவர் டாக்டர் எம்டி தான் பெரிய டாக்டர். அன்னைக்கு நான் சொல்வது 35-40 வருஷத்துக்கு முன்னால். அதாவது கொத்தனார் வேலை செஞ்சவன் சாரத்துலேருந்து கீழே விழுறான். கீழே கடப்பாறை இருக்குது. கடப்பாறை ஆசனம் வழியாக உள்ளே போயிட்டு 4-5 இன்ச்சு. இப்போ கடப்பாறை மனுஷன் கடப்பாறைக்குள்ளே இருக்கான், கடப்பாறை அவனுக்குள்ளே இருக்குது. என்ன சரின்னு தெரியல. ரிச்சரில் தூக்கி போட்டு, கை வண்டி தான் அன்றைக்கி தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. கடப்பாறையில் குத்தப்பட்டிருக்கான் ஒரு மனுஷன். பார்த்தவெல்லாம் ஓடிட்டானா. எம்டி டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் பார்த்தாராம். ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு வாப்பான்னாராம். அந்த கூட இந்த கம்பவுண்டர் சொல்கிற ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போனாங்களாம். ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு காட்டு நெடுனாராம். அவனை காட்டுன்னு எடுத்தாரான். ஒருத்தர் கூட்ட ஊருடா கடப்பாறை நேரம். கடப்பாறை காட்டுன்னு வச்சு அமுக்குனாரான். சரியாக போச்சான். உயிரோடு எழுந்து நடந்துட்டானான். இது நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, டைரெக்டாக நடந்த சம்பவம். அவ்வளோ பெரிய டாக்டரு கை வச்சு பார்த்தா நீ இத்தனை நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவார். உனக்கு சரியாகி போச்சு, கேன்சர் சரியாக போச்சு போகும்பார். இல்லை நீ செத்து போவ, நல்லதை சாப்பிடு, நல்லது கெட்டதை சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு லைஃபும்பார். உயிரோட செத்து போன எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவருடைய பெருமை. எம்இ டயபெட்டிக் சென்டர் அவர் தான் ஆரம்பிக்கிறார் விஸ்வநாதன் டாக்டரோடு. விஸ்வநாதன் இவரும் பார்ட்னர். புற மதஸ்தனோடு எனக்கு உறவு இருந்தால் நான் ஆண்டோடைய பணியை செய்ய முடியாதுன்னு அதை தூக்கி போட்டுட்டு இவர் தான் முதலாவது நீரிழிவு வியாதிக்கு, சர்க்கரை வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறார் டாக்டர் ஜெய்சிங். அதுதான் உண்மை. 35 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ ஒரு ஆராய்ச்சியாளர். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குப்பையும் நஷ்டமாய் வினுகிறேன்னு சொல்லிட்டு ₹1.50 வைத்தியம் பண்ண ஆரம்பித்தார். தன் வாழ்வை அதை தான் பேதொழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். பவுலடிகள் சொல்கிற பப்போஸில் 22ஆம் அதிகாரத்தில் நான் யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், கமாலியின் பாதத்தில் படித்தவன். எனக்கு 2 ரோம குடியுரிமை இருக்குது, இஸ்லாம் குடியுரிமை இருக்குது, 2 பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். ஆனால் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். தூக்கி போட்டு வந்துட்டார். அதனால தான் வேதத்தில் 13 புத்தகங்கள் அவரால் எழுத முடிஞ்சது. ஒருவேளை நாம் இப்படி இருக்கிறோம். இன்னைக்கு என்எம்எஸ்ன்னு சொல்கிறாங்க 119 ஆண்டுகள், ஐஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்க 121 ஆண்டுகள். இதனுடைய பெஸ்ட் என்னென்னா விஎஸ் அசரியா அவர்கள், வேதநாயகம் சாமுவேல், முதலாவது இந்திய மண்ணை சேர்ந்த ஒருத்தர் ஒய்எம்சியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி. இன்றைக்கி ஒய்எம்சியுடைய ஜென்ரல் செக்ரட்டரிக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், பெரிய பங்களா, 3 காரு, இந்தியா ஃபுல்லாக இருக்க எங்கே போனாலும் அவர் சொன்ன ரூம். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு போஸ்டிங். வேர்ல்டு ஃபுல்லாக போகலாம், கப்பலில் போயிட்டு வந்தார். அவர் தான் முதல்ல கேட்டிக்ஸ்ட். இப்போ ஐயருக்கு 1 சர்ச்சு 2 சர்ச்சு இல்லை 4 சர்ச்சு, ஒரு சிலருக்கு 1 சர்ச்சு தான், ஒரு சிலருக்கு 10 சர்ச்சு. அப்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ஐயர் வர முடியும். கேட்டிகிஸ்ட் வில்சன் தான் அங்கே பெரிய ஆள், புஷ்பராஜ் தான் பெரிய ஆள், நல்லது கெட்டது எல்லாம் அவர் தான். ஐயருக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும். ஐயர் எழுதி கொடுத்துருவார், கையெழுத்து தான் நடத்துவார், அடக்கம் தான் நடத்துவார், அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டும் நடத்த தான் ஐயர் வருவார். அவ்வளோதான் முடியும். அப்படி கேட்டிகிஸ்ட் உயர்ந்த வேலையை செஞ்சார். ஆனால் இந்தியாவுக்குள்ளே மிஷன் சொல்லணுங்கிற அவருக்குள்ளே வாஞ்சி வந்தது. இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய காஸ்பல் சொல்லணும்னு சொல்கிறப்போ, அந்த விஷன் அவருக்குள்ளே வர்றப்போ யாருமே அந்த மிஷனுக்கு வரலையா. ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறப்ப 28 பேராம், 20 லே பீப்புள், 8 ஆயர்களாம். ஆனால் அவர் முதல் மிஷனரியாக, 2வது மிஷனரியாக இந்தியாவுக்குள்ளே கடந்து போனார். கடந்து போனதில் டோர்னக்கல் பேராயத்தை ஆரம்பித்தார். பெரிய திருச்சபை. ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தானா திப்பு சுல்தான் கல்யாண வீட்டில். பின்னால் திப்பு சுல்தான் முன்னால் கூப்பிட்டாராம் அவரை. உங்களுக்கு காஸ்பல் சொல்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னாரா. ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னாரா. அந்த இடத்துல 1000 ஏக்கர் எழுதி கொடுக்குறாரு. அந்த திப்பு சுல்தான் எவ்வளோ கொடுக்குறாரு? ஃப்ரீயாக கொடுக்குறாரு. 1000 ஏக்கர். பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது டோர்னக்கல்ல. அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை ஒய்எம்சி ஜென்ரல் செக்ரட்டரி விட்டுட்டு வந்ததால், சாதாரண ஒரு மிஷனரியாக வந்ததில் ஒரு வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் போச்சு.
அதுதான் நஷ்டமும் குப்பையுமாய் கதறுகிறேன். கடவுளை சன்னிதானத்தில் நாம் யார் என்று சொல்வதை விட லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சபையில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன், திருச்சபையில் நான் ட்ரெஷராக இருந்தேன், திருச்சபையில் ஊழியராக இருந்தேன், திருச்சபையை பெருக்கினேன், டேனியலை மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்த்தேன், ஒயரிங் வேலையெல்லாம் பார்த்தேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணான். தன்னுடைய வேலையை விட்டு ஜெபம் பண்ணவனை ஆண்டவர் பார்க்கவில்லை, திரும்பியே பார்க்கல. தன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்து சொல்றார், பாவியாக என்மேல் கிரேஸ் டு மீ, என் சின்னருங்கிறான், நான் ஒரு பாவி, என் மேல் கிரேஸ் இறங்க. ஜெபத்தை அவன் ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருவேளை நம்மை தாழ்த்தி நம்மை ஒன்றுமே இல்லைன்னு ஒப்பு கொடுத்துட்டு இருப்போம், ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை நாம் இந்த இடத்துல நந்தியம்பாக்கம் இந்த உள்ள தங்கி இந்த இடத்துல சாதாரண எளிமையான நிலையில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய கிருபை இது கூட இருக்குன்னா, ஓபேத்து வீட்டில் அந்த பெட்டி இருந்துச்சு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 12ஆம் வசனத்தில் இருக்குது. வர வர பலத்தானா. ஓபேத்து வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததில் என்னாச்சு, வர வர பலத்து போனான். அதை பார்த்து தாவீது வருத்தப்படுறார், பொறாமப்படுறார், வருத்தல பொறாம. உடனே அந்த பெட்டி எடுத்து அவர் அதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு வச்சிடறார். இன்னைக்கு நம்ம சாமியல் ஆசிர் மாத்தூரில் மேலே இடத்த கொடுத்தாரு, ஃப்ரீயாக கொடுத்தாரு, ஷெட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த ஷெட்டை நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டோம். கீழே எல்லாத்தையும் வாடகை விட்டுருக்காரு. மேலே ஆண்டவர் நடந்துட்டாரா, அதனால என்ன அது சர்ச்சு இவனை வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டார். திருச்சபைக்கே வாடகை கொடுத்துட்டார். ஒரு பாஸ்டர் இருக்கார், நீ கொடுத்ததை கொடுப்பான்ட்டார். என்ன ஏன்னா 5 வருஷமா சர்வீஸ் நடந்துட்டுங்க, இயேசு கிறிஸ்து மேலே நடந்துட்டாரு, இதில் யாருங்க நடக்கிறதுங்கிறாரு அவர். அவருடைய விசுவாசத்தை பாரு. எங்களுடைய வீட்டில் சிஎஸ்சி சர்ச்சு ஆரம்பித்து கட்டணும், இடம் இல்லை. அப்போ சிஎஸ்சி சர்ச் இல்லை. அப்போ எங்கள் வீட்டை திறந்து கொடுத்தோம், எங்கள் அம்மா திறந்து கொடுத்தாங்க. அதோடைய எஃபெக்ட்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் போயிருக்கோம். அந்த ஓபேத் பெட்டியில் ஆசீர்வாதம் வந்த பொழுது எங்கே நடக்குதுன்னே தெரில. எங்கள் வீட்டை திறந்து கொடுத்ததால ஒரு முனாபில் மார்க்கெட், இன்னைக்கு மார்க்கெட்டில் நாங்கள் வைக்கிறதான் சட்டம். அந்த அளவுக்கு ஆண்டவங்களை உயர்த்திட்டார். சர்வீஸ் உள்ள நடந்தது, ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவருமை ஆசீர்வதிக்கிற தகப்பன். நம்முடைய பெருமையை விட்டுட்டு, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம். ரோமர்ல சொன்ன பிரகாரமாய் விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்கள் மேல் உள்ள கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்கிற வார்த்தையின்படி எங்கள் மேலே கொடுக்கப்பட்ட இந்த வேலையில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அன்றியும் பாவ மன்னிப்பு வரிசையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்படும் வார்த்தையின்படி தகப்பனே, உங்களுடைய வார்த்தை சொல்வதற்காக இந்த பகுதியில் தகப்பனே, நந்தியம்பாக்கம் பகுதியில் மேல்தளத்தில் இருந்து நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம் தகப்பனே. அந்த சீஷர்கள் ஒன்றாக கூடி மேல் வீட்டறையில் ஜெபித்த பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கிச்சுப்பா. அந்த வல்லமை தகப்பனே அங்கே திருச்சபைக்குள்ள போறப்போ கிட்டத்தட்ட 40 வயது மதிக்க ஒரு மனிதன் அதே மாதிரி அற்புதம் நந்தியம்பாக்கம் பகுதியில் இந்த பகுதியில் இந்த மேல் வீட்டு அறையில் நடக்கணும்ப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு அதிசயங்கள் நடைபெறணும், நாங்கள் உங்களை துதிக்கணும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகணும் தகப்பனே. ஒரு விசை கூட வந்திருக்கிற நாங்கள் அர்ப்பணிப்போடு ஜபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகமா மருத்துவர்களை நம்பணும், அம்மாவை நம்பணும், அப்பாவை நம்பணும். ஆனா இன்னைக்கு
இயேசுவை நம்பினா போதுங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஒரு அதிசய வாழ்க்கையில, ஒரு அற்புத வாழ்க்கையில இந்த இடத்துல மருத்துவர் இது இன்னிட்டு உனக்கு இது தொல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா தொல்லையே இனி வராதுங்கிற ஒரு விசுவாசத்தோட கைகளை வச்சு ஜெபிச்சுட்டப்பா. அடுத்த முறை இந்த கூடுகையில நான் ஒரு சாட்சி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தா, வாழ்வு தந்தாருங்கிற அர்ப்பணிப்புள்ள ஒரு விசுவாசத்தை நீங்க தரப்பெற தயவு காக்கூட. நன்றி. உங்களுடைய திருக்கர தலங்களை வழிநடத்துங்க. எங்களை வழிநடத்துகிற எங்களுடைய குருவானவர், திருச்சபையின் கேட்டகிஸ்ட், திருச்சபையின் மூத்த மக்கள், திருச்சபையில் எல்லா வாலிப பிள்ளைகள் ஓரிரு கரத்தில் தருகிறோம். இந்த பகுதிக்காக விசேஷமாய் பால்மரு ஐயா குடும்பத்திற்காக அவர் வீட்டை சுற்றி தெய்வதூர்களை அனுப்புங்கப்பா. வேலி இல்லப்பா, வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இல்லை, ஆனா நீங்க தெய்வதூர்கள் மூலம் காம்பவுண்டாக இவர்களோடு இருக்கிறப்பார்கள், நம்மோடு இருப்பது அதிகம் என்ற வார்த்தைப்படி அக்கிரமான நாவல்கள், முக்கியமான குதிரைகள் இந்த வீட்டை சுற்றி வரணும்ப்பா. இந்த வீட்டுக்கு விரோதமாக இடப்படுற சக்திகள் மாற்றப்படணும். அந்த தம்பி தூத்துக்குடியில ஒரு அபிஷேகம், ஒரு ஆர்டினேஷன் வாங்கி நல்ல ஒரு ஆயராக அந்த பகுதியில் அவர் அமர்த்தப்படணும். அதற்காக ஜபிக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருந்து வந்திருக்கிற அந்த சகோதரர் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேவையோடு, ஒரு கண்ணீரோடு வந்திருக்காங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு சொல்லுகிற பிரகாரமாய் விசுவாசத்தோடு அழைச்சி வந்திருக்கிறப்பா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று உன்னை ஆசீர்வதிப்பதை மாற்றபடி ஒரு விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படி, அந்த நம்பிக்கையின்படி அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. விசேஷமாக உங்களுடைய பயணத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியாக நமக்கு சித்தமான அந்த கூடுகை ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் பணி செய்கிற வாலிப பிள்ளைகளை நமது கரத்தில் தருகிறோம். உலகமே வாலிபம் கெட்டு போயிருக்குப்பா. குடி, கஞ்சா, வேதனை, இப்படிப்பட்ட நிலைமையில பிரித்து எடுக்கப்பட்ட இந்த 4-5 பிள்ளைகளை நமது கரத்தில் தருகிறோம். உங்களுடைய உன்னத பணியை தெளிவா செய்யறாங்கப்பா. இயேசு இந்த திருநாமத்திற்கு மகிமை வரணும். உங்களுடைய நாமத்துக்காக உண்மை நோக்கி உண்மை இந்த பக்கத்துக்கு அறிவிக்கிற மக்களை காணப்படுறாங்க. இன்னும் பலப்படுத்துங்க. அவங்க ஊழியத்தில் இன்னும் பொறுமைப்படுத்துங்க. இன்னும் வல்லமையா அவர்களோடு இறங்குங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.